ஹாய் குமார். ஹாய் ப்ரோ. அனைவருக்கும் நிதி நலம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிட்டே வரோம். ஆமாம். சோஷியல் மீடியாவில் பார்த்தா பல்லாயிரக்கணக்கோரும் பேசிட்டு வராங்க. கரெக்ட். யார் சொல்றத நம்புறது? இப்போ போன வாரம் நீயா நானால கூட நம்ம நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன்ஸை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. 24 மணி நேரமும் ஃபோனை வச்சுட்டு சோஷியல் மீடியாவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் நம்ம இவ்வளோ நேரம் பார்க்கும்போது என்ன ஆகுனா நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய எப்படி செலவு பண்ணுறோன்றது அதனால மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகிடுது. இதனால நமக்கு எது தேவையில்லைன்றதே தெரியாத அளவுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்குறோம்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், அது என்ன பார்க்குறோன்னு தெரிகிறதோட இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஒரு டைம் வந்து ஆம்லேட் போடுறது ஒருத்தர் போட்டுட்டு இருப்பாரு. நான் ஒரு டைம் பார்த்துட்டேன்னா நான் எப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் வேர்ல்டில் எங்கே எவன் ஆம்லேட் போட்டாலும் எனக்கு வரும். இது நான் சும்மா வீட்டில் உட்காந்துருந்தாலும் இப்போ எனக்கு ஆம்லேட் சாப்பிடணும்னு தோணும். இல்லை ஒரு ஷூ வாங்கினேன் அப்படின்னா ஷூ ஆட்ஸாக எனக்கு வந்துட்டு இருக்கும். இப்படியே நானே ஒரு 4 ஷூ வாங்கி வச்சிருப்பேன். வருஷத்தில் நான் ஒரு ஷூ போட்டிருப்பேன், ஆனால் 4 ஷூ இருக்கும். ஏன்னா நம்ம அறியாமலே நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு இது பிஹேவியர் குக்கி மாட்டி இழுத்துறாங்க. நம்ம அறியாமல் நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, இதில் நமக்கு புரிகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். இப்போது ஒரு பெரிய ஒரு காட்டில் ஒரு பெரிய கூடு, ஒரு கேஜ் மாதிரி வச்சுட்டு அதில் 4 குரங்கு உள்ளே போட்டுடுறாங்க. 4 குரங்கு போட்டு அந்த ஒரு பெரிய ஏணிக்கு மேலே ஃப்ரெஷ் வாழைப்பழம் இருக்குது. ஸோ அந்த 4 குரங்கு ஒரு ஏணி மேலே வாழைப்பழம் இருக்குது. ஸோ இந்த கொஞ்ச நேரம் ஆன அப்புறம் இந்த குரங்குகள் வந்து மேலே பார்க்குது. ஓகே, இப்போ வந்து வாழைப்பழம் இருக்குது, ஏறி எடுக்கலாம் அப்படின்னு. அங்கே இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, இது ஏறும்போது ஒரு சில்லுன்னு தண்ணியை வந்து இந்த குரங்கு மேலே அடிக்கிறாங்க. உடனே குரங்கு அந்த சில் தண்ணியில் பாதிக்கப்பட்டு கீழே விழுந்துருது, அடிபட்டுருது. ஒவ்வொரு குரங்கும் ஏறும்போது இந்த தண்ணியை அடிக்கிறாங்க, அது கீழே விழுந்துருது. இது 4 குரங்குமே அடிபட்டுறது, கீழே விழுந்துருது. அடுத்த நாள் வந்து 4 குரங்குல ஒரு குரங்கு எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு குரங்கு வைக்கிறாங்க. இந்த 4ஆவது வந்த குரங்குக்கு தெரியாது, புது குரங்குக்கு தெரியாது இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறாங்கன்னு. ஆனால் இந்த 3 குரங்கு என்ன பண்ணுது, இது வாழைப்பழத்தை பார்த்துட்டு மேலே போகலான்னு பிடிச்சி இழுக்குது. நீ போகாத அப்படின்னு. அந்த குரங்கு சரி இது ஏதோ மேலே போகக்கூடாது போலன்னு அது போல. அதுக்கு அடுத்தது 2வது குரங்கு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி 4 குரங்கும் ஒரு வாரத்தில் ஃப்ரெஷ் குரங்கு ஆயிடுது. ஆனால் குளிரில் மாட்டாத குரங்கு எல்லாமே 4 குளிரில் மாட்டாத குரங்கு. ஆனா ஒவ்வொன்றும் ஏறும்போது ஒவ்வொன்றும் பிடிச்சி இழுத்து கீழே விட்டுருது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஏன்னு தெரியாது. ஆனா மேலே ஏறக்கூடாதுன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் அதுக்கு தெரியும். இது ஏறுனா நம்ம தண்ணி அடிப்பாங்க, பழம் அங்கேயே தான் இருக்கு, ஏணி அங்கே தான் இருக்கு, இது எதுவுமே ஏறுறது இல்லை. இப்படிதான் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா, ஏன் பண்றோம், எதை நம்புறதுன்னே தெரியல, இல்ல இதை ஏன் நம்புறோன்றதும் நமக்கு தெரியாது. யாரோ ஏதோ சொன்னாங்க, சரிப்பா அது நல்லதா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லைன்னா நம்ம பொருட்கள் வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம இருக்கோம். அந்த குரங்கு மாதிரி நமக்கு வந்து நம்ம பிஹேவியர் வந்து ஏன் நமக்கு புரியாது, ஆனால் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது இன்னைக்கு இன்டர்நெட் மூலமாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது. பீப்புள் அதுலேருந்து தான் வாங்கி டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான சோர்சஸ்லேருந்து நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம்? இப்போ நிதிநலம் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு என்னென்ன சோர்சஸில் போயிட்டு இருக்கு? நமக்கு முக்கியமாக 3 சோர்ஸ்லேருந்து வருது. ஃப்ரெண்ட்ஸு, சோஷியல் மீடியா, நியூஸ் பேப்பர்ஸ், இல்லை ஊடகத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸு தானே சோஷியல் மீடியாவே அனுப்புகிறாங்க. இப்போது நீங்கள் அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5000 பேரை ஃபாலோ பண்ணுறேன், இல்லை 1000 பேர் ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸே யாருமே இங்கே கிடையாது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம யாருன்னே தெரியாதவங்க வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ ஒரு தடவை பார்த்தா அது திரும்ப வந்துட்டே இருப்போம். நமக்கு ஆக்சுவலாக இவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆறது இல்லையா இருப்போம். யாரோ ஏதோ போடுறாங்க, இர்ஃபான் கான் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொன்னாருன்னு போய் சாப்பிட்ற கூட்டம் தானே. இர்ஃபான் கானோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது யாருமே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது எப்படி நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, இல்லைன்னா நம்மளுடைய பேட்டர்ன்ஸ். இப்போ எங்கள் ஏரியாவில் இது திறந்தாங்க, கோவை பழமுதிர் சோலை. அங்கே போனால் ஃபஸ்ட்டு டே சில ஆஃபர்லாம் இருந்துச்சு. நானும் போனோடனே 750 ருபீஸ் ஏதோ பில் ஆச்சு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் இன்னும் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில், கப்பு, ஜார் கொடுக்குறோம். எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா, ஏதோ நீ 750 ரூபா மட்டும் கொடு அப்படின்னு. அதுக்கு மட்டும் பொருள் மட்டும் கொடுன்னு அவங்க சொன்னால், அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா 100 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுடைய ஃபோன் நம்பரோட வேல்யூ வந்து 100 ரூபா. இப்போ அவங்களுக்கு எதுக்குன்னா அவங்க டேட்டா, இப்போ நம்மள செலவு எப்படி பண்ணுவோம், என்ன பண்ணுறேன்னு தெரியறதுக்கு. அப்புறம் ஒரு டைம் இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறோன்றது. இப்போ அடுத்த டைம்லேருந்து என்ன பண்ணுறாங்க, பழமுதிர் சோலை நான் வாழைப்பழம் வாங்கியிருப்பேன், 2 பிஸ்கெட் வாங்கியிருப்பேன். நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஆஃபர் வருது, பிரிட்டானியா மில்க் பிக்கீஸ் 2 ரூபா நான் கம்மியாக கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து அங்கே தான் வாங்கணும். பக்கத்தில் இருக்கிற கடையிலேருந்து இப்போ அங்கே போகிறதுக்கு உண்டான நட்ஜ் நம்மளை புஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் சோஷியல் மீடியா நமக்கு கொண்டு வருது. இன்னும் எக்ஸ்ட்ரீம் சொல்லணும்னா, இப்போ நமக்கு இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைப்போம், பட் ஸ்டில் அது இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஏஐ பற்றி பேசுகிறோன்னா, இப்போ ஒரு யூஎஸ்ல நடந்த ஒரு கதை நிறைய புக்ஸ்லேயும் வந்திருக்குது. அதை
பற்றி சொல்கிறேன். இப்போ அங்கே டார்கெட்டுன்னு ஒரு பெரிய நம்ம சூப்பர் மார்க்கெட் மாதிரி உண்டு. ஸோ அதில் ஒரு அப்பா ஒரு பொண்ணு, இப்போ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அப்பா, இவங்க அப்பாவும் பொண்ணும் தனித்தனியாக ஷாப்பிங் பண்ணுவாங்க. அது வீட்டுக்கே பொருள் வந்துடும். அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் பார்த்தா அவங்க அப்பாவுக்கு வருது இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் உமனுக்கு உண்டான மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் இந்த மாதத்துக்கு இதெல்லாம் தேவைன்ற லிஸ்ட்டு அவருக்கு வருது. அவர் எனக்கு இருக்கிற ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு நீ எதுக்கு அனுப்புறீங்க? அப்போ யூஎஸ்ல எதுக்குனாலும் எல்லாரும் கேஸ் போடுவாங்க. உடனே அவர் போய் கன்சூமர் கோர்ட்டில் இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு ப்ரெக்னன்சிக்கு உண்டான விட்டமின்ஸ் அதெல்லாம் அனுப்புகிறாங்க, ஏன் அனுப்புகிறாங்க, இது எனக்கு காம்பன்சேஷன் வேணும். அப்போ அவங்களுடைய ரிப்ளை உங்கள் பொண்ணு ஒவ்வொரு மாதம் டைப்பர் வாங்குவாங்க, லாஸ்ட் 3 மந்த்ஸாக வாங்கலை, சானிடரி பேட்ஸ் வாங்கலை, அவங்க இந்த மருந்து வாங்குறாங்க, இந்த மருந்து ப்ரெக்னன்சிக்கு உண்டான மருந்து, ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ இவருக்கு சிஸ்டம் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு, கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுது, நம்மளுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் அதுக்கு தெரியுது, நம்ம என்ன வாங்குவோன்றதையும் அவங்களே முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இது சாதாரணமான கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்னாலும் பரவாயில்ல, விளையாட்டு போக்கில் நம்ம விட்டுறலாம். பட் நிதி நலம் அப்படின்னு வரும்போது எந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்ம நம்புறது? அதுக்கு நல்ல ட்ரெயின்டு பீப்புள், சர்டிஃபைடு பீப்புள். இப்போ மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு சொல்லி லைசன்ஸ் இருக்கும், அவங்கள அணுகிறது பெட்ரு. இப்போ இன்சூரன்ஸ்னீங்கன்னா அதுக்கு IRDA சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்கள அணுகிறது பெட்டர். அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஆட்கள் இருக்காங்க. இந்த நம்மளோட வேலை வெறும் அது மட்டும் பத்தாது, நம்ம ஏஜுக்கு நம்மளுடைய நீட்ஸுக்கு இது தேவையான நம்மளும் ஒரு டைம் ஆலோசிச்சு செய்யணும். எப்படி இப்போ இந்த சர்டிஃபைடு எக்ஸ்பர்ட், அவங்க சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் அவங்க ஒரு நல்ல நிதிநல ஆலோசகர் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? சர்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் டெஃபினெட்லி பத்தாது, கூட நமக்கு உண்டான தேவைகள் என்னன்றதையும் பார்த்துட்டு அதை பூர்த்தி செய்யுமா அப்படின்றத நம்மளும் சில விஷயங்கள் பார்க்கணும். இதுக்கு இப்போ 2020 கோவிடில் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவங்களோட காலேஜ் பொண்ணுக்காக 10 வருஷமாக பணம் சேர்த்து வச்சுருந்தாரு. 2020 காலேஜ் சேர்க்கணும், அதுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் சேர்த்து வச்சுருந்தாரு. கரெக்டாக 2020 மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சு, அது இறங்கிருச்சு. இவர் பண்ண பிளானிங் எல்லாமே கரெக்டு. இப்போ 2020 சேருது, நான் 10 வருஷமாக சேர்றேன், ஆனால் அந்த கிராஷ் ஆகுன்றதுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போது மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை அவரோ என்ன பண்ணியிருந்துருக்கணும், கொஞ்சம் அது அவருடைய வேலை. 2019 இல்லைன்னா காலேஜ் சேர்றது கொஞ்சம் வருஷம் 1-2 வருஷம் முன்னாலேயோ 6 மாதம் முன்னாலேயோ அந்த ரிஸ்கியர் அசெட்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ வேறு இதுலையோ போட்டிருந்தாங்க. அந்த கிராஷ்ல அதுலேருந்து தப்பிச்சிருந்துருக்கலாம், அந்த பணம் அதுக்கு யூஸ் ஆயிருந்திருக்கும். பட் இந்த இடத்துல ஒரு சர்டிஃபைடு அட்வைசர் அவர் என்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்க முடியும் இந்த பர்டிகுலர் கேஸில்? சர்டிஃபைடு அட்வைஸரோட ஒரு கண்டினியூஸாக கான்டாக்டில் இருந்திருந்தாரு, சர்டிஃபைடு அவர் கவனம் செலுத்தியிருந்தாருன்னா, நீங்கள் போட்ட ரெக்குவயர்மெண்ட் இது 2020 உங்கள் பொண்ணு சேருது, நீங்கள் 1 லட்சம் போட்டிருக்கிறீங்க, அது 5 லட்சம் ஆயிருக்குது, இது இப்போ நீங்கள் சேஃபாக வித்ட்ரா பண்ணி இதை நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ பேங்க்லேயோ வச்சுக்கோங்க, ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆகும். ஏன்னா மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும், ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், உங்களுக்கு தேவையானப்போ அது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு அவர் கொஞ்சம் முன்னே அறிவுரை கொண்டு இருந்தாருன்னா அதை எடுத்து வேறு இடத்துல அவர் வச்சுருந்து பண்ணியிருந்துருக்கலாம். இதுதான் ஒரு சர்டிஃபைடு அட்வைசர் பண்ணக்கூடிய வேலை. ஓகே, ஒரு அட்வைசரை நம்ம அப்பாயிண்ட் பண்றோம் அப்படின்னா அவருக்கான ஃபீ எல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளே அதை பண்ண முடியுமா? நமக்கான நிதி நலத்தை பிளான் பண்றதை சுயமா நம்ம பண்ண முடியுமா? இது நம்மளே பண்ணலாம். ஆனால் இப்போ நமக்கு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 2020 கிராஷ் பற்றி பார்த்துருந்தோம். ஒரு அட்வைசர் அதை நோட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அவர் மார்க்கெட் கிராஷ் ஆக போது ஏறுதுன்றது யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்திருப்பார், உங்களோட ரெக்குவயர்மெண்ட் இது, இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் சேஃபர் இடத்துக்கு நீங்கள் போயிருந்துருக்கலாம். இந்த சின்ன ஃபீஸ் அவர் தவிர்க்கணும்னு நினச்சனால, இல்லை அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியாது, நினச்சனால இப்போ என்ன ஆயிருக்கும், 2020 அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவருக்கு தேவைக்கு அது பூர்த்தி பண்ணலை. இப்போ டெஃபினெட்லி 2020 இப்போ திருப்பி மேலே ஏறி வந்திருக்கும். ஆனால் அந்த 2020 அவருக்கு வேண்டிய பணம் கிடைக்கல. இந்த இடத்துல தான் சர்டிஃபைடு அவர் கவனம் செலுத்தி இருந்தாருன்னா, ஓகே இப்போ நீங்கள் இந்த பணம் சேர்ந்துச்சு, இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஹையர் ரேட்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் கூட அவங்க சொல்லுவாங்க. இப்போ 8% இந்த பேங்க்கு கொடுக்குது, மாதம் உங்களுக்கு இது வரும். இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே சில இது மாதம் கொடுக்குற மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்குது, மாதம் வருமானம் கொடுக்குற மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்குது. இந்த வயசுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டாக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் அதையும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ், உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வர்ற டிவிடென்ஸுக்கு எவ்வளோ டேக்ஸ், ரெண்டும் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் டேக்ஸும் சேவ் ஆகும், நிறைய வருமானமும் வரும், தலைவலியும் கம்மியாக இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு உள்ள இந்த சோஷியல் மீடியா யுகத்தில் நம்ம யாரை நம்புறது அப்படின்னா ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசரை நம்பலாம்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக நம்பலாம். நம்மளுடைய ஹோம்ஒர்க்கும் அதுக்கு தேவை, கண்டினியூஸாக நம்மளும் மானிட்டர் பண்ணணும். இது ரெண்டும் அவசியம். தேங்க்ஸ் குமார். தேங்க்ஸ். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.